இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, புதிய நாள், புதிய நம்பிக்கை, நியூ டே, நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த பரிசுத்தமான ஓய்வு நாள் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் கொடுக்கிற ஆலோசனை என்ன? யாக்கோபின் நிருபம் 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை கூட நான் வாசிக்க கேட்போம். ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அல்லேலூயா. ஆமென். இங்க 3 காரியங்கள் மிக அழகா சொல்லப்பட்டிருக்கு. முதலாவது, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். ஆமென். தேவப்பிள்ளையில நாம் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? பிசாசை பார்த்து பயந்துன்னு ஓடுறோம். ஐயோ ஆமென், பிசாசா, ஐயோ அவ்வளோதான், நம்மள எதாவது பண்ணிடுவான். இல்லை, வசனம் என்ன சொல்லுதுன்னா, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க. ஆனால் அதுக்கு மேல் பகுதியில் ஆரம்பிக்கும் போது, இந்த வசனத்தை ஆரம்பிக்கும் போது, தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அல்லேலூயா. யார் தெரியுமா பிசாசுக்கு எதிர்த்து நிற்க முடியும்? ஃபஸ்ட்டு யார் தேவனுக்கு கீழ்ப்படிந்து இருக்கிறாங்களோ அவங்க தான் பிசாசை எதிர்த்து நிற்க முடியும். வசனம் ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த பிசாசுக்கு எதிர்த்து சென்டராக இருக்குது. முன்பகுதியில் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அப்போ நான் தேவனுக்கு எந்த அளவுக்கு கீழ்ப்படுகிறேனோ அந்த அளவுக்கு பிசாசு எனக்கு கீழ்ப்படிவான், என்னை பார்த்து பயப்படுவான். நாம் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் பிசாசு மாத்திரம் எனக்கு கீழ்ப்படியணும், பிசாசு நான் சொன்னால் பிடிஞ்சு ஓடி போகணும் அப்படின்னா முடியாது. தேவப்பிள்ளை, தேவனுக்கு கீழ்ப்படுகிற அந்த காரியம் நமக்குள்ள இருக்கா? யோசித்து பாருங்க. அன்னைக்கு ஆபிரகாமுக்கு சோதனை வருகிறது. 25 ஆண்டு காலங்கள் தவம் இருந்து பெற்ற பிள்ளை 75வது வருஷத்துல வாக்கு பண்றாரு. 100வது வயசுல பிள்ளை பிறகுது. சரீரம் செத்து போயிட்டு பிள்ளை பெறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படிப்பட்ட சூழ்நிலை ஆபிரகாம் அதை விசுவாசித்து கர்த்தருடைய வார்த்தையை பற்றி கொள்கிறார். பிள்ளை பிறந்த உடனே அந்த பிள்ளை எனக்கு பலியா கொடுன்னு சொல்லும் போது எவ்வளோ பெரிய வேதனையாக இருக்கு, யோசித்து பாருங்க. ஆனால் ஆபிரகாம் அது குறித்தெல்லாம் யோசிக்கவே இல்லை. இமீடியட்டாக 3வது வசனம் சொல்லப்பட்டிருக்கோம், ஆதியாகமம் 22:3 இமீடியட்டாக புறப்பட்டு போய் மோரியாவுக்கு போகிறார். தெய்வ பிள்ளைகளே, நீ யோசித்து பாரு, நீங்களும் நான் அப்படி இருக்கிறோமா? ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொல்லும் போது, நீ தேவனுக்கு பயப்படுகிற கீழ்ப்படுகிறேன் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே ஏகோவா ஈரேவா ஆமென் எல்லா கர்த்தரையை பார்த்து கொள்ளப்படும் சொல்லி ஆண்டவர் ஆட்டை ஆயத்தப்படுத்தி ஆபிரகாமை அப்ரிஷியேட் பண்ணினார் அல்லவா? தேவப்பிள்ளையில, இன்னைக்கு நாம் தேவனுக்கு பயப்படுறது மிக மிக அவசியமா இருக்கு. மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கும் போது, அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி சொல்லும் என்றான். பாருங்களேன், சோதனைக்காரன் பிசாசு அவர் 40 நாள் புசியாமலும் குடியாமலும் உபவாசம் இருந்து முடிச்சுட்டு வர்றாரு. அந்த சமயத்தை தெரியும், பிசாசுக்கு தெரியும் இந்த நேரத்தில் அவருக்கு பசியாக இருக்கும் சொல்லி என்ன பண்ணாக்கா சோதிக்கிறான். ஆண்டவர் என்ன அழகா நீங்கள் தொடர்ந்து வாசிப்பீங்கன்னாக்கா அங்கே சொல்லப்பட்டிருக்கோம், மனுஷன் 10 நாள் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே அப்படின்னு சொல்லி பிசாசு எதிர்க்க நம்ம பார்க்குறோம். அது மாத்திரம் இல்லாமல் 2வது அதே மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 5வது வசனம் கூட வாசிக்க கேட்போம். அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்திற்கு கொண்டு போய் தேவாலயத்து உப்புரகையின் மேல் அவரை நிறுத்தி, ஆமென், நீ தேவனுடைய குமாரனை ஆனால் என்ன பண்ண தாழ குதியும் தூதர்கள் என்ன காத்துக்கொள்வார்கள் என்று. பாருங்க, ஆண்டவர் கொடுக்கிற பதில் என்ன தெரியுமா? அப்பாலே போ சாத்தானே, அல்லேலூயா, எதிர்த்து நிற்கிறாரு. உன் தேவனாக கர்த்தர் ஒருவருக்கு தான் நீ ஆராதனை செய்யணும், நீ யாருக்கெல்லாம் விளையாடுற நினைச்சிட்டு இருக்கிற, அப்படிதான் அர்த்தம். பிசாசுக்கு எதிர்த்தினார். ஏன்னாக்கா அவர் தேவகுமார் இருந்தார். பிதாவுக்கு சித்தத்துக்கு கீழ்ப்படிந்து பிதாவின் சித்தத்தை எல்லாம் செய்து முடிக்கிறவர் இருந்தபடினால்தான் அவளை தைரியமாக பிசாசுக்கு எதிர்த்துக்க முடியுது. தேவப்பிள்ளையில, நீங்கள் தேவனுக்கு பயந்து பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க, அவன் அவங்கள்ட்ட ஓடி போவான். சில நேரத்தில் சோதனை வரும், அப்படியே த்ரெட்டனிங்ஸ் வரும், பயமுறுத்துக்கிறது போல இருக்கும். பயப்படாதீங்க, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறாரு. ஆமென். நீங்கள் எதிர்த்து நில்லுங்க. அப்போ எதிர்த்து நிற்கிறதுக்கு ஒரு பலன் வேணும். அப்போ தேவனுக்கு பயந்து பரிசுத்தமாய் நம்ம வாழும்போது நிச்சயமாய் நம்மளை பலப்படுத்துவார். கண்களை மூடி நம்ம செபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம். சோதனப்பா, பிசாசுக்கு எதிர்த்து நிற்க ஒரு பலனை, ஒரு கிருபையை நீங்கள் தரும்படியாக செபிக்கிறோம். அப்பா, பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும் உமக்கு பயப்படுகிற பயத்தில் முதலாவது உண்மையாக பரிசுத்தமாக
ஆண்டவரே தன்னை காத்துக்கொள்ள நீங்கள் உதவி செய்யுங்க. நீர் எப்படி பிசாசு ஜெயித்தீரோ ஆண்டவரே, அதே போல் நாங்களும் ஜெயிக்க எங்களுக்கு கிருபை செய்யும். இந்த நாள் முழுதும் கரம் எடுத்து நடத்தும், எல்லா பிசாசின் கிரியைகளுக்கும் விலக்கி காத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபக்கேளும் பிதாவே, ஆமென். தேவனுக்கு பயந்துருங்க, பிசாசு உங்களை விட்டு ஓடி போவான். God bless you.